வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றதுக்கு. என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா. ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சு முடிச்ச கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இவங்க இந்தியன் ஆர்மிக்கு மிசைல்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து யார் கீழே இருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க வந்து ஒரு 49 வேகன்சி பொசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 49 வேகன்சிக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டு 30th January 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 21st February 2025. ஸோ இந்த யூனிட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் 4 இடத்துலையும், ஆந்திர பிரதேஷில் ஒரு இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு இந்த லொக்கேஷனுக்காக தான் இவங்க இந்த 49 பொசிஷன் கேட்குறாங்க. இந்த 49 பொசிஷன்லேயும் ஃப்ரெஷர்ஸ்க்கு, அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற போஸ்டிங்கில் கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எலக்ட்ரானிக்ஸில் 15 ஓப்பனிங் இருக்குது, மெக்கானிக்கலில் 10, எலக்ட்ரிக்கலில் 4, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2, சைபர் செக்யூரிட்டியில் 2, கெமிக்கலில் 1, சிவிலில் 2. ஸோ அது இல்லாமல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் 2. ஸோ சிவில் வரைக்கும் இன்ஜினியரிங் படித்தவங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் எம்பிஏ படித்தவங்க. அதே மாதிரி பப்ளிக் ரிலேஷனில் 1, ஃபினான்ஸில் 4, ஹியூமன் ரிசோர்ஸில் 2, அஃபிஷியல் லாங்குவேஜில் 1. இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. இவங்க எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம், எக்ஸப்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அஃபிஷியல் லாங்குவேஜ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், அது லா படித்தவங்க, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பின்னாடி பார்ப்போம். சீனியர் மேனேஜர் சிவில் அண்ட் டிஜிஎம் சிவில், இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் டிகிரி ஒரு ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். இதுதான் அவங்க வைக்கிற ஒரு கண்டிஷன். இதுக்கப்புறம் வந்து இது இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியாக இருக்கணும், அதாவது 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கணும். எந்த பேக்லாக்கும் இல்லாமல் இருக்கணும். இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சைபர் செக்யூரிட்டியில் மாத்திரம் பேச்சுலர் டிகிரி இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது எத்திக்கல் ஹேக்கர் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன். முக்கியமாக இன்ஜினியரிங் டிகிரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா வெறும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாத்திரம் இல்லை, ஈவன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் வேறு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் படித்தவங்க கூட அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கான லிஸ்ட்டும் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் வந்து ஐசிஏஐ, ஐசிடபிள்யூஏஐ, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து டிகிரியோட ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் படித்தவங்க ப்ளஸ் எம்பிஏ படித்தவங்க வந்துட்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வழக்கம் போல் எம்பிஏ தான். அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு ஹிந்தி எம்ஏ இன் ஹிந்தி படித்தவங்க, முக்கியமாக இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லீகலுக்கு எல்எல்பி. இதில் வந்துட்டு என்னென்ன டிசிப்ளினில் வேறு இதெல்லாம் படித்தவங்களாம் அப்ளை பண்ணலான்றதுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இப்போது எலக்ட்ரானிக்ஸ்னால் நான் பேசுன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாத்திரம் இல்லை, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் டிசைன் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாம் படித்தவங்க இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் எலக்ட்ரானிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல்லையும் அதே மாதிரி மற்ற டிசிப்ளினும் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல்ஸ் இன்ஜினியரிங், production engineering, production technology, manufacturing engineering, production and industrial engineering, manufacturing technology, aerospace engineering, aeronautical engineering படிச்சவங்க எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி படித்தவங்களுக்கும் இந்த கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணலாம்.
ஃபினான்ஸ்லேயும் அதே மாதிரி அவங்க அதர் ஸ்ட்ரீம் படித்தவங்க என்னென்ன படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் நான் அப்போவே சொன்ன மாதிரி எதுக்குமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, எக்ஸப்ட் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்றதுனால அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட் செக்டார் ஆர்கனைசேஷன்லேயோ இன்ஸ்டிடியூஷன்லேயோ எதுவுமே ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அஃபிஷியல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏஎம் லீகல் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அட்வொகேட்டாக வந்து லா ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஸ்எம் சிவில், டிஜிஎம் சிவில். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு எஸ்எம் சிவிலுக்கு 9 இயர்ஸும் டிஜிஎம்க்கு 14 இயர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்டிகுலராக கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், ஹாஸ்பிட்டல் பில்டிங், காலேஜ் பில்டிங் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதேமாதிரி டெஸ்ட் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்குது. இது தவிர வந்துட்டு இந்தியாவில் பெங்களூர், போபால், புவனேஸ்வர், டெல்லி, ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, திருவனந்தபுரம் அண்ட் விஜயவாடா இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொன்னேன். இப்போது ஏஎம் லீகல், எஸ்எம் சிவில், டிஜிஎம் சிவில் இவங்களுக்கு ஒன்லி இன்டர்வியூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணும். ஆனால் எஸ்சி எஸ்டியாவோ பிடபிள்யூபிடியாவோ எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இன்டர்னலாக ஏற்கனவே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருந்தால் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா https://bdl-india.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. கெரியர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி ஃபுல்லாக படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக வீடியோ லென்த்தாக போட்டாங்க, ரொம்ப ஷார்ட்டான விஷயங்கள் மாத்திரம்தான் நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி இந்த வேலைக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த டாக்குமெண்ட்டும் அனுப்ப வேண்டாம். இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்க்கு எந்த டாக்குமெண்ட்டும் அனுப்ப வேண்டாம். இந்த வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனோன்னு அது ஜென்ரேட் ஆகும். அதில் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்கிறது அப்லோட் பண்ணுங்க, மீதி வந்து இன்டர்வியூ அப்போ கொடுத்தா போதுன்றாங்க. ஆனால் ஏஎம் லீகல், எஸ்எம் லீகல் அண்டு டிஜிஎம் சிவில் ஏஎம் லீகல், எஸ்எம் சிவில் அண்டு டிஜிஎம் சிவில் இவங்க 3 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க மாத்திரம் அவங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பயோடேட்டா பர்ஃபார்மாவோ வந்து அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பயோடேட்டா ஃபில் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு இங்கே கீழே அட்ரஸ் கொடுத்துருக்கேன் நான், தெலுங்கானா அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு 28 February 2025க்கு முன்னாடி பை போஸ்ட் வந்து நீங்கள் அங்கே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th January அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, 21st February அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி பெரிய போஸ்டிங்கான ஏஎம் லீகல், எஸ்எம் சிவில், டிஜிஎம் சிவில் இவங்களுக்கு அப்ளிகேஷன் போய் தெலுங்கானாவுக்கு ரீச் ஆகிற அந்த டேட் பார்த்தீங்கன்னா 28th February 2025. ஸோ டென்டேட்டிவ் டேட் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அந்த பொசிஷனுக்கானது வந்து March 2025 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த வெப்சைட் ஆத்தரைஸ்டு வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மாத்திரம் போய் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள், அது மூலமாக மாத்திரம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.